ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th சமச்சீர் கல்வியில் 8th லெசனில் புள்ளியலும் நிகழ்தகவும் 1 மார்க்கு க்ளூஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை. பரவல் அளவைனாவே நமக்கு வீச்சு வரும், திட்ட விலக்கம் வரும், கூட்டு சராசரி, விலக்க வர்க்க சராசரி. ஸோ வீச்சு, திட்ட விலக்கம், விலக்க வர்க்க சராசரி தான் வந்து பரவல் அளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட்டு சராசரி வந்து நமக்கு பரவல் அளவைகள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து கூட்டு சராசரி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 8,8,8,8,8 ஆகிய தரவின் வீச்சுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தா மிகப்பெரிய எண் மைனஸ் மிக சிறிய எண். அதாவது பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். அதை கழித்து வர விடை தான் நமக்கு வந்து வீச்சு. அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் 8 இருக்குது, எல்லாமே 8 தான் இருக்குது. ஸோ 8 - 8 நான் வந்துன்னா 0. அதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கும். சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விலக்கங்களின் கூடுதலானது. இந்த சராசரியையும் விலக்கங்களின் கூடுதலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு விடை வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தா எப்போவும் 0 தான் இருக்கும். சராசரியிலிருந்து கிடைக்கப்பெற்ற தரவு புள்ளிகளுடைய விலக்கங்களின் கூடுதலானது 0 அப்படின்னு வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40 மற்றும் திட்ட விலக்கம் 3 எனில் தரவுகளின் வர்க்கங்களின் கூடுதலானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே 40ன்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ 4ஓட ஸ்கொயர் வந்து 16. 16ல் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்த நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 ஸ்கொயர் வந்து என்னது 9. அப்போ 9ம் வரணும் அந்த விடையில். அப்போ ஃபஸ்ட்டு வந்து விடையில் 16 இல்லை, அதனால் இது விட்டுருவோம். அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், 16 இருக்குது, 3 ஸ்கொயரு 9ன்னு இருக்குது, அதுவும் மீதி 2 0வும் இருக்குது. இதில் 16ல் ஆரம்பிக்குது, 9 வரலை. அடுத்தது இதுலேயும் 16ல் ஆரம்பிக்கல. அப்போ நம்மளுடைய விடை வந்து இதுவாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், முதல் 20 இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரி ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 20 இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரி. சரிங்க, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முதல் 20 இயல் எண்களின் விலக்க வர்க்க சராசரின்னு கேட்டாங்கனாவே நம்ம என்ன பண்ணணும்னா 3ல் ஆரம்பிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3ல் ஆரம்பிக்கணும், 25ல் முடியணும். 3ல் ஆரம்பிக்கணும். 3னா நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் வருது பாருங்கள். இங்கே 32.25 33.25 அப்படின்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் எது அதிகமோ அதுதான் நமக்கு 3ல் ஆரம்பிக்குது. பட் எது அதிகமான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 32.25 33.25 அதிகம் வந்து 33.25. அப்போ அதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கும். அடுத்த கேள்விக்கு வாங்க. ஒரு தரவின் திட்ட விலக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரி ஆனது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 3 இருக்குது, 5 இருக்குது. 5னா அப்போ நம்ம விடையை என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் தான் முடியணும். ஆனால் வந்து 5 இங்கேயும் முடியுது, இங்கேயும் முடியுது, இங்கேயும் முடியுது, இங்கேயும் முடியுது. ஆனால் அப்போ நம்ம என்ன வாங்கி வச்சுக்கலாம், 5ல் முடியணும். பட் 5 ஸ்கொயர் வந்து என்னது 25. 25ல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 25ல் இருக்கணுமா 15ல் இருக்கணுமா? என்ன வச்சுக்கலாம்? இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? 2 க்ளூ. இதுதான் நம்மளுடைய க்ளூ. 3 5 க்ளூ. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25. ஆனால் இதையும் பெருக்கணும்னா 5 3 15. ஸோ 5ல் முடியணும். அப்போ இங்கே இருக்கிற க்ளூஸை வச்சு பார்த்தோம்னா நமக்கு 25 வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? 5 3 15. அப்போ ஆப்ஷன் அதுவாக வச்சுக்கலாம், 15 வச்சுக்கலாம். ஓகேங்க, அடுத்ததுக்கு போகலாம். 7th கொஸ்டின், x, y, z ஆகியவற்றின் திட்ட விலக்கம் p எனில் 3x + 5 3y + 5 3z + 5 ஆகியவற்றின் திட்ட விலக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே நமக்கு என்னவாக இருக்குதுன்னா 3 3 3 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ p கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3pன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே 3ஓட மடங்கில் தான் இருக்குது. பட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், 3pன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 4 மற்றும் 87.5% எனில் திட்ட விலக்கமானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சராசரி கொடுத்துருக்காங்க, மாறுபாட்டு கெழுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன விடை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட க்ளூ வந்து நமக்கு சராசரியும் மாறுபாட்டு கெழுவும்.
அடுத்தது சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெழு திட்ட விளக்கம் கேட்குறாங்க. இதுவும் நம்மளுடைய க்ளூ தான். ஸோ அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4ன்னு இருக்கு இல்லையா, 4லேருந்து 1 போயிடுச்சுன்னா என்ன வரும், 3 வரும். இங்கேயும் 5ல் முடியுது நமக்கு. 4லேருந்து 1 போச்சுன்னா 3, இங்கே 5ல் முடியுது. அப்போ ஆப்ஷனும் 5ல் முடியணும். ஸோ 4 - 1 3, 3.5 இதுதான் விடையாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அது. 9th கொஸ்டின், கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது அப்படின்னு இதை நீங்கள் ரிப்பீட்டடாக கிளாஸில் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ P of A greater than 1, 0 less than or equal to P of A less than or equal to 1, P of 5 equal to 0, ஸோ P of A plus P of A bar equal to 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது தவறுன்னு பார்த்தோம்னா P of A greater than 1 இதுதான் தவறு. சப்போஸ் இந்த கொஸ்டினையே வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் ஃபார்முலா என்ன, 0 less than or equal to P of A less than or equal to 1 இதுதான் நிகழ்தகவோட கண்டிஷன். ஓகேங்களா. அப்போ இது வரும் சரியானதுன்னு சொன்னாங்கன்னா. தவறு ஆனதற்கு இதுதான் விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். P சிவப்பு, Q நீல, R பச்சை நிற குழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு குழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவப்பு கூழாங்கல்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய க்ளூ, சிவப்பு கூழாங்கல். ஸோ இந்த சிவப்பு கூழாங்கல் வந்து என்ன நம்பரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பி லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனு எங்கே பியில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. P/P + Q + ஆர்டர்ன்றது தான் விடையாக வரும். புரியுதுங்களா. பி கூழாங்கல்னு சொல்லியிருக்காங்க, சிவப்பு கூழாங்கல். சிவப்பு கூழாங்கலுடைய லெட்டர் வந்து பி. ஸோ P/P + Q + ஆர்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 11வது கேள்வி பாருங்கள். ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் 1ஆம் இட மதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புத்தகத்திலேருந்து ஏதோ ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடம் வந்து மதிப்பு வந்து 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7ன்றது சொல்லியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் நம்மளுக்கு 7 தான் ஆரம்பிக்கும். 7 எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா இதுவும் செகண்டும் தேர்டும் 7ல் தான் ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு விடை வந்து எதில் வரணும்னா 10ல் வரணும். அப்போ 7/10 இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 12வது கொஸ்டின், ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவானது x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை கிடைக்கிறதுக்கு x/3, வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு 2/3. இங்கே ரெண்டுமே காமனாக இருக்குது பாருங்கள் பகுதியில். ஸோ 2 இங்கே எக்ஸோட கெழு கூட எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 - 1 என்ன வரும், 1 தான் வரும். அப்போ விடையும் நமக்கு 1 தான். ஓகேங்களா. இல்லாட்டி வேறு க்ளூ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கனாவே ஆப்ஷனில் எது சின்ன நம்பரோ அந்த க்ளூவும் வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13, கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து நமக்கு 5ல் முடியுது. அப்போ ஆப்ஷன் வந்து 5ல் முடியுதான்னு பார்க்கணும். 5ல் முடியுது. பட் வந்து நமக்கு ஆன்சர் வந்து இந்த 3 எடுத்துகிட்டு இந்த 3 கட் பண்ணிவிடுங்க. அப்போ 1 5. ஸோ ஆன்சர் வந்து 15ன்னு வரும். 3 1 1 5 3 5 இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும்னாவே 3 5 15ன்னு வரும். அந்த விடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஒருத்தர் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டு சீட்டுகள்லாம் விற்றுட்டு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கனாவே அந்த கொஸ்டினுக்கு நம்ம 15ன்னு எழுதிக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். 14வது கொஸ்டின், ஆங்கில எழுத்துக்கள் A to Z வரைக்கும் ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக்கு நம்ம 1 அந்த நம்பர்ஸ் கொடுப்போம் இல்லையா, பிக்கு 2 சிக்கு 3 அப்படின்ட்டு. அதுபோல் எக்ஸுக்கு முந்தைய எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸுக்கு முந்தைய எழுத்து என்ன, நம்மளுக்கு டபிள்யூ வந்து எந்த நம்பரில் வரும்னு பார்த்தோம்னா நமக்கு இது 23/26. ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 15th கொஸ்டின், ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் 10, 500 நோட்டுகள் 15, 200 நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோ
இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பையில் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க. 10 நோட்டு வந்து 2000 ரூபாவும், 15 நோட்டு வந்து 500 ரூபாவும், 25 நோட்டு வந்து 200 ரூபாவும் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு கை சமவாய்ப்பு முறையில் ஒரு பணத்தை எடுக்கிறாங்க. பணத்தை எடுக்கும்போது அது 500 நோட்டாகவோ இல்லது 200 நோட்டாகவோ வந்தால் என்ன ஆப்ஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே 15ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் வந்து இந்த செகண்ட் க்ளூவில் 5 - 1 வந்து என்ன வச்சுக்கிறோம், 4ன்னு வரும். ஸோ 4/5 கீழே வந்து 4/5ன்னு வரும். அதனால் இதுதான் ஆப்ஷன். இதோட க்ளூ இது புரியலைன்னா வேறு என்ன க்ளூ வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெரிய எண் எதுவாக இருக்கோ 1, அதாவது தொகுதியில் அது வந்து நம்ம க்ளூவாக வச்சுக்கலாம். பெரிய எண் என்ன, 1, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 தான் பெருசு. ஸோ 4/5. அவ்வளோதான். க்ளூஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு முறை நல்லா பார்த்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மார்க் வாங்குவீங்க. தேங்க்யூ.